ஹாய்ங்க. காலையிலே ஒரு மினி விளாக் பார்க்கலாமா? பக்கம் கிச்சன் வந்துட்டு பால் காய வச்சாச்சு. பிரேக்ஃபாஸ்ட் என்ன செய்யலான்னு சொல்லிட்டு பார்த்தா பீக்கங்காய் மட்டும்தான் இருந்துச்சு. நமக்கு கடைஞ்சா மட்டும்தான் பிடிக்கும், வேறு எது பண்ணாலும் பிடிக்காது. எனக்கு பெருசாக சமைக்கலாம் தெரியாதுங்க, பட் இருந்தாலும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக வந்து சாம்பார் பருப்பு, 2 தக்காளி, 2 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் வந்து பீக்கங்காவை நல்லா வந்துட்டு கட் பண்ணி குட்டி குட்டி பீசஸாக போட்டுட்டு உப்பு, மஞ்சத்தூள் அது 2 மட்டும் நம்ம வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா ஒரு 3 டம்ளர் தண்ணி நல்லா நிறையா வர மாதிரி ஊற்றிட்டு ஜஸ்ட் இதை வந்து குக்கர் போட்டு விசில் வைக்கணும். ஆக்சுவலி இந்த ரெசிபி வந்துட்டு நிறைய பேர் செஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இப்படி தான் செய்வேன். இது எனக்கு பெருசாலாம் வந்துட்டு நல்ல ஒரு செஃப் ஆஃப் த குக்கிங்லாம் கிடையாது. பட் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் செஞ்சுருக்கேன். அதை ஜஸ்ட் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் குட்டீஸ் வந்து நல்லா தூக்கும். அவங்களையும் காலையில் எழுப்பி விட்டாச்சு. பாருங்கள் எப்படி தூங்கிட்டு இருக்காங்கன்ட்டு. அதுக்குள்ளே விசில் வந்துருச்சு. நியர்லி வந்து ஒரு 6 விசில் விடுங்க, அப்போ தான் நல்லா இதாகும். பாருங்கள், அப்போயுமே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே தான் இருந்துச்சு. பட் என்ன தான் நம்ம குக்கரில் விசில் வச்சாலும் கடைஞ்சாதாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பாருங்கள் இப்படி இருக்குது. இதை வந்து லைட்டாக ஒரு புளியாங்கொட்டை சைஸ் வந்துட்டு புளி போட்டுட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து தாளிப்பும் கொடுத்துட்டேன். தாளிப்புக்கு வந்து வடகம் இல்லாதனால சரி இப்போதைக்கு கடுகும் வந்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை மட்டும் போட்டு தாளிச்சிருக்கேன். தாளித்து கொட்டினதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா கடைஞ்சிட்டதுக்கப்புறம் செம்மவே டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். காரம் வேணுன்றவங்க அதிகமாக வச்சுக்கோங்க, புளி வேணுன்றவங்க அதிகமாக வச்சுக்கோங்க. நான் எங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி 3 பேருக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நான் வச்சுருக்கேங்க. அடுத்து ஒரு குட்டி விலாகோட பார்க்கலாம். டாட்டா பை பை.